ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 10. கோகுல லீலை. பரீட்சித்து மகாராஜா கூறியது: பிரபுவே, ஜெகதீஸ்வரரான பகவான் ஹரி எந்தெந்த அவதாரத்தால் மனதுக்கு இனியதும் செவிக்கு இனியதுமான லீலைகளை செய்தாரோ, எதை கேட்கும் புமானுக்கு மனசலிப்பும் வெறுப்பும் நீங்குமோ, அந்தக்கரணம் விரைவில் பரிசுத்தமாகுமோ, ஹரியிடம் பக்தியும் அவன் அடியாரிடம் நட்பும் உண்டாகுமோ, அந்த ஹரியின் பிரபாவத்தை திருவுளம் இருப்பின் எங்களுக்கு கூறி அருளுதல் வேண்டும். மானிட உலகில் அவதரித்து அப்பிறவிக்குரிய செயல்களை செய்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அற்புதமான பால லீலைகளையும் மற்ற விஷயங்களையும் கூட கூற வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது: ஒரு நாள் குழந்தை கவிழ்ந்து கொண்டபோது ஜென்ம நட்சத்திரமும் கூடியிருக்க கோபஸ்திரீகளையெல்லாம் அழைத்து வாத்தியமும் கீதமும் வேதியர்களின் மந்திர கோஷமும் முழங்க குழந்தைக்கு யசோதை பிராட்டி மங்கள ஸ்நானத்தை செய்வித்தாள். கவிழ்ந்து கொண்ட உற்சவத்தை கொண்டாடும் பரபரப்பில் பெருமிதம் அடைந்திருந்தவளும் கூடியிருந்த கோபஸ்திரீகளுக்கு மரியாதை செய்வதில் ஈடுபட்டிருந்தவளுமான யசோதை தன் மகன் அழுகையை கேட்கவில்லை. பால் குடிக்க விரும்பியவனாய் அவன் பாதங்களை உயர கிளப்பி உதைத்து கொண்டான். ஒரு வண்டியின் கீழ் நகர்ந்து குழந்தை சயனித்து கொண்டிருந்ததால் இளந்துளிர் போன்று மெதுவான சிறு பாதங்களால் உதைக்கப்பட்ட அவ்வண்டி குடை சாய்ந்து வீழ்ந்தது. ரசமான பொருட்களடங்கிய குப்பிகளும் பாண்டங்களும் நொறுங்கி சக்கரமும் அச்சும் குடமும் சிதறின. குழந்தை தவழ்ந்து கொண்ட உற்சவத்திற்காக கூடியிருந்த கோபிகைகளும் யசோதை முதலானவர்களும் நந்தகோபர் முதலிய ஆடவர்களும் இந்த அற்புதத்தை கண்டு எப்படி இந்த வண்டி தானாகவே குடை சாய்ந்தது என்று ஆச்சரியப்பட்டு மனம் கலங்கியவர் ஆயினர். மனம் குழம்பி நின்ற கோபர்களையும் கோபிகைகளையும் நோக்கி, அங்கிருந்த பாலர்கள் அழுது கொண்டிருந்த இந்த குழந்தையின் காலால்தான் இது உதைத்து தள்ளப்பட்டது, நாங்கள் கண்டோம், சந்தேகம் இல்லை என்றனர். இது அறியாத சிறுவர்களின் பேச்சு என்று அந்த கோபர்கள் நம்பவில்லை. அந்த குழந்தைக்கு அளவு கடந்த பலம் உண்டு என்பதை அவர்கள் அறியவில்லை. குறிப்பு: வண்டியில் ஒளிந்து கொண்டு உம்மை கொல்ல வந்த அசுரன் உம்மால் இவ்விதமாய் கொல்லப்பட்டான். அந்த அசுரனுடைய பொடி கூட காணப்படவில்லை. அது ஏனென்றால் நிச்சயமாக அவன் சுத்த சத்வ ரூபியான உம்மிடம் லயித்து விட்டான் அல்லவா? இது ஸ்ரீமன் நாராயணீயம் வாக்கு. அழும் குழந்தையை எடுத்து அணைத்து கொண்டு கிரகபீடை இருக்குமோ என்று சங்கித்து யசோதை பிராமணர்களை கொண்டு சூக்தங்களால் ஸ்வஸ்தி வாச்சனம் செய்வித்து ஸ்தன்ய பானமும் செய்வித்தாள். வழக்கம்போல் கோபர்களால் பலிகளுடனும் பரிவாரங்களுடனும் ஸ்தாபிக்கப்பட்டதை பிராமணர்கள் ஹோமம் செய்து தயிர், அக்ஷதை, குச்சோதகம் முதலியவற்றால் பூஜித்தார்கள். பொறாமை, பொய், டம்பம், குணத்தையும் குற்றமாய் கூறுதல், இம்சை, அபிமானம் முதலியவை இல்லாதவர்களாயும் சத்திய சீலர்களாயும் இருப்பவர்களின் ஆசீர்வாதம் வீண் போகாதென்ற நம்பிக்கையுடன் குழந்தையை எடுத்து வந்து ருக்ய ஜுஸ்ஸாம வேதங்களால் மந்திரிக்கப்பட்டதும் பாவனமான மூலிகைகள் சேர்க்கப்பட்டதுமான ஜலத்தால் பிராமணர்களை கொண்டு அபிஷேகம் செய்வித்து ஸ்வஸ்தி வாச்சனம் செய்வித்து அக்னியில் ஹோமம் செய்து சாவதானமாக நந்தகோபர் பிராமணர்களுக்கு சிறப்பான வகையில் அன்னதானமும் செய்தார். மந்திரங்களை உணர்ந்தவர்களும் அனுஷ்டானத்துடன் கூடியவர்களும் ஆகிய பிராமணர்களால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் வீணாக போக மாட்டாது என்பது நிச்சயம். பின் ஒரு சமயம் யசோதை தன் மடியில் குழந்தையை வைத்து சீராட்டி கொண்டிருக்கையில் திடீரென குழந்தை மலை போல் கனக்கவே அதை அவள் தாங்க முடியவில்லை. பாரத்தால் பீடிக்கப்பட்ட யசோதை ஆச்சரியமடைந்து அவனை பூமியில் விட்டுவிட்டு பரம புருஷனை தியானம் செய்து கொண்டு உலக வேலையில் ஈடுபட்டாள். கம்சனுக்கு பணிந்தவனும் கம்சனால் ஏவப்பட்டவனும் திருநாவர்தன் என பெயர் பெற்றவனுமான அசுரன் சுழல் காற்று வடிவில் வந்து உட்கார்ந்திருந்த குழந்தையை தூக்கிச் சென்றான். எல்லோருடைய கண்களிலும் புழுதியை வாரி இறைத்து திக்கு திசைகளையெல்லாம் கொடிய சப்தத்தால் நிரப்பிக்கொண்டு அவன் கோகுலம் முழுவதும் வியாபித்து நின்றான்.
சுழல் காற்று உருவமெடுத்து கிருஷ்ணனை தூக்கிக் கொண்டு ஆகாயத்தில் சென்ற திருநாவர்தன் தான் சுமந்த பாரத்தின் மிகுதியால் வேகம் குறைந்து மேலே செல்ல சக்தியற்றவன் ஆனான். மிகவும் வலுவாக இருந்ததால் அவ்வற்புத குழந்தையை பாராங்கல்லோ என்று எண்ணி விட்டுவிட விரும்பிய போதிலும் தன் கழுத்தில் இறுக பிடிக்கப்பட்டிருந்தமையால் விட முடியவில்லை. கழுத்தில் இருக்கப்பட்டதால் செயலற்று கண்பார்வை இழந்து குரலும் வெளிவராமல் உயிர் துறந்து அவ்வசுரன் கோகுலத்தில் குழந்தையுடன் விழுந்தான். ஆகாய மார்க்கத்தில் அசுரனால் கொண்டு போகப்பட்டு மரணத்தின் வாயிலிருந்து விடுபட்டு க்ஷேமமாய் வந்த அக்குழந்தையை மீண்டும் அடைந்து கோபிகளும் நந்தர் முதலிய கோபர்களும் பரம சந்தோஷம் அடைந்தார்கள். இது வெகு ஆச்சரியமானது. பிருகத் வனத்தில் பலவாறான அற்புத நிகழ்ச்சிகளை நந்தகோபர் கண்டு ஆச்சரியமடைந்து வசுதேவருடைய வார்த்தையை மீண்டும் கொண்டாடினார். ராஜன்னு, யாதவர்களுடைய புரோகிதரும் சிறந்த தபஸ்வியுமான கர்க்க மகரிஷி வசுதேவரால் அனுப்பப்பட்டு நந்த கோகுலம் சென்றார். வரவேற்க பெற்று ஆசனத்தில் அமர்ந்த முனிவரை பிரியமான சொற்களால் மகிழ்வித்து நந்த கோபர் கூறுவார்: பிரம்மரிஷியே, பரிபூர்ணரான தங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பகவானே, மகான்களுடைய வரவு குடும்ப வாழ்க்கையில் மனம் நொந்த மானிடர்களின் உயர் நலத்திற்காக ஏற்படுகிறதேயன்றி வேறு காரணத்தால் ஒருபோதும் இல்லை. தாங்கள் பிரம்ம ஞானிகளில் சிறந்தவர் ஆகையால் இக்குழந்தைகளுக்கு சம்ஸ்காரங்களை செய்விக்கத்தக்கவர். பிராமணன் பிறவியாலேயே மனிதர்களுக்கு குருவாகிறான். கர்கர் கூறியது. யது குலத்தோரின் ஆச்சாரியன் என்று உலகெங்கும் நான் அறியப்பட்டவன். ஆகையால் என்னால் சம்ஸ்காரம் செய்யப்பட்டால் உமது குமாரனை கம்சன் தேவகியின் பிள்ளை என்று எண்ணுவான். கம்சன் பாவ மனது படைத்தவன். தேவகியின் பெண்ணின் வார்த்தையை கேட்டு தேவகியின் 8வது கர்ப்பம் பெண்ணாயிருப்பது இயலாது என்று எண்ணியும் உமக்கும் வசுதேவருக்கும் உள்ள சிநேகிதத்தையும் எண்ணியும் சந்தேகம் கொண்டு குழந்தையை கொன்றாலும் கொன்று விடுவான். அதனால் நமக்கு அநியாயம் விளையும். நந்தர் கூறியது. அப்படியாயின் இங்கு கோகுலத்தில் இரகசியமாக என்னை சேர்ந்தவர்களுக்கு கூட தெரியாமல் ஸ்வஸ்தி வாச்சனம் முதலிய த்விஜர்களுக்குரிய சம்ஸ்காரத்தை செய்வியுங்கள். ஸ்ரீ சுகர் கூறியது. இங்கனம் வேண்டப்பெற்ற கர்க்க மகரிஷி தான் எண்ணியிருந்தபடி 2 குழந்தைகளுக்கும் நாமகரணத்தை இரகசியமாக யாரும் அறியாமல் செய்வித்தார். கர்கர் கூறியது. ரோகிணியின் புத்திரனான இவன் தனது குணங்களால் சிநேகிதர்களை இன்புறச் செய்து கொண்டு ராமன் என்ற பெயருடன் விளங்குவான். பல மிகுதியால் பலன் எனவும் கூறப்படுவான். யாதவர்களின் ஒற்றுமையை வளர்க்கப் போவதால் சங்கர்ஷணன் என்றும் கூறுவார்கள். உமது குமாரனாகிய இந்த சீமான் முன்னொரு காலத்தில் வசுதேவருக்கு பிள்ளையாக பிறந்தவன். அதனால் அறிவாளிகள் இவனை வாசுதேவன் என்று சொல்லுகிறார்கள். உமது குமாரனுக்கு குணங்களுக்கும் செயல்களுக்கும் இணங்க பல பெயர்களும் வடிவங்களும் உண்டு. அவைகளை நான் அறிவேன், மற்ற ஜனங்கள் அறிய மாட்டார்கள். இவன் கோபர்களுக்கும் கோகுலத்திற்கும் ஆனந்தம் அளிப்பவன். உங்களுக்கு உயர்நலத்தை அளிக்கப் போகிறான். இவனால் நீங்கள் எல்லா கஷ்டங்களையும் எளிதாக தாண்ட போகிறீர்கள். நந்தரே, உமது புத்திரனாகிய இவன் குணங்களாலும் ஐஸ்வர்யத்தாலும் கீர்த்தியாலும் பெருமையாலும் நாராயணனுக்கு ஒப்பானவன். ஆகையால் முழு கவனத்துடன் நீர் காப்பாற்ற வேண்டும். இங்கனம் தனக்கு கூறிவிட்டு கர்க்க முனிவர் தமது வீடு சென்றபின் நந்தகோபர் மனமகிழ்ந்து தன்னை சர்வாபீஷ்டங்களும் நிறைந்தவராக எண்ணினார். சிறிது காலம் சென்றபின் பலராமனும் கிருஷ்ணனும் கைகளாலும் முழங்கால்களாலும் தவிழ்ந்து விளையாடத் தொடங்கினார்கள். அவர்களுடைய தாய்மார்கள் சேற்றில் அலைந்து வரும் தங்கள் குழந்தைகளை 2 கைகளாலும் அணைத்தெடுத்து அன்பின் மிகுதியால் பால் பெருக குழந்தைகளுக்கு பால் கொடுத்து அவர்கள் பருகும்போது மந்த ஹாசத்துடனும் முளைக்கும் பற்களுடனும் விளங்கிய முகங்களை பார்த்து பரமானந்தம் அடைந்தார்கள். பிறகு பகவானான கிருஷ்ணன் பலராமனுடனும் சிநேகிதர்களான இடைச்சிறுவர்களுடனும் கூடி கோபஸ்திரீகளுக்கு மகிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டு விளையாடினார். கோபிகள் கிருஷ்ணனுடைய அழகிய பால லீலையைக் கண்டு ஒன்று கூடி அவனுடைய தாயின் காதில் படும்படி பின்வருமாறு கூறினர். வேலையில்லாத போது சில சமயம் கன்றுகளை அவிழ்த்து விடுகிறான். கோபித்தால் சிரிக்கிறான்.
திருட்டு உபாயங்களால் திருடிய தயிரையும் பாலையும் ருசித்து சாப்பிடுகிறான். சாப்பிட்டு கொண்டே குரங்குகளுக்கும் பங்கு கொடுக்கிறான். ஒரு குரங்கு சாப்பிடாவிட்டால் சட்டியை உடைக்கிறான். சாப்பிடும் பொருள் அகப்படாவிட்டால் அந்த வீட்டின் மேல் கோபம் கொண்டு குழந்தைகளை அழவைத்துவிட்டு போய்விடுகிறான். எந்த சமயத்தில் கோபிகள் வீட்டு வேலைகளில் ஆழ்ந்திருக்கிறார்களோ அப்போது இவன் கைக்கு எட்டாத இடத்தில் உள்ளதை எடுக்க பலகை, உரல் முதலியவற்றால் வழி செய்து கொண்டு உரியிலுள்ள சட்டிகளில் ஓட்டை போடுகிறான். இருட்டறையில் இரத்தினாபரணங்களை பூண்ட தனது திருமேனியை பொருள்களை காட்டும் தீபமாக்கிக் கொள்ளுகிறான். ஒரு சமயம் பலராமன் முதலிய இடைச்சிறுவர்கள் விளையாடுகையில் கிருஷ்ணன் மண்ணை தின்றான் என்று தாயான யசோதையிடம் அவர்கள் சொன்னார்கள். குழந்தைக்கு நலனை விரும்பிய யசோதை கிருஷ்ணனை கையில் பிடித்து கொண்டு அதட்டி பயத்தால் மருண்ட கண்களை உடைய அவனை பார்த்து பின்வருமாறு கூறினாள். அடக்கமற்றவனே, ஏன் ரகசியத்தில் நீ மண் தின்றாய்? உன் சிநேகிதர்களான இப்பிள்ளைகள் சொல்லுகிறார்களே, இந்த உன் தமையனும் சொல்லுகிறானே. ஸ்ரீ கிருஷ்ணன் கூறியது: அம்மா, நான் தின்னவில்லை. எல்லோரும் பொய்யாக கோல் சொல்லுகிறார்கள். அவர்கள் உண்மை சொல்லுபவர்கள் என்றால் என் வாயை நீயே நேரில் பார். அப்படியானால் வாயை திற என்று சொல்லப்படவே மனித குழந்தையாக லீலை புரிபவரும் குறைவுபடாத ஈஸ்வர தன்மை உடையவருமான அந்த பகவான் ஹரியானவர் வாயை திறந்தார். அந்த யசோதை குழந்தையின் வாயில் ஸ்தாவரமும் ஜங்கமமும் ஆன உலகனைத்தையும் கண்டாள். வாயு, அக்னி, சந்திரன், நட்சத்திரம் இவைகளுடன் கூட வானையும் திசைகளையும் மலை, தீவு, கடல் இவைகளுடன் பூகோளத்தையும் கண்டாள். தன் குழந்தையின் சரீரத்தில் திறந்த வாயில் ஜீவன், காலம், ஸ்வபாவம், கர்மம், ஆகாயம் இவற்றால் வேறுபட்ட அடையாளங்களுடன் விசித்திரமாய் விளங்கும் இவ்வுலகையும் கோகுலத்தையும் தன்னுடன் கூட பார்த்து சந்தேகம் கொண்டாள். இது என்ன கனவா அல்லது தேவமாயையா அல்லது என் புத்தி மோகமா அல்லது இது என் குழந்தைக்கு இயற்கையாகவே ஏற்பட்டுள்ள ஒரு ஆத்ம சக்திதானோ? இது ஆச்சரியம். இப்படி யசோதை தத்துவத்தை ஆராய்ந்தபோது சர்வ வியாபியான அந்த ஈஸ்வரன் புத்திர வாஞ்சை என்ற விஷ்ணு மாயையை உண்டாக்கினார். உடனே தத்துவத்தை மறந்து அந்த யசோதை மகனை மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு முன்போலவே புத்திரன் என்ற ஆசை நிறைந்த மனமுடையவள் ஆனாள். குறிப்பு: யசோதை பூர்வ புண்ணியத்தால் பெற்ற பாகியம் இது போன்றது. அவள் முன்ஜென்மத்தில் அஷ்ட வசுக்களில் ஒருவருடைய பத்தினியாக இருந்தவள். வாயில் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரனல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. இது பெரியாழ்வார் வாக்கு. தாழ்குழலார் வைத்த தயிருண்ட பொன்வயிறு இவ்வேழுலகு முண்டும் இடமுடைத்தால் சாழலே. இது திருமங்கையாழ்வார் வாக்கு. ஒரு சமயம் வீட்டு பெண்கள் வேறு வேலைகளில் ஈடுபட்டிருந்தபோது நந்த பத்தினியான யசோதை தானே தயிர் கடையல் ஆனாள். கிருஷ்ணன் பால் குடிக்க விரும்பியவனாய் தயிர் கடையும் தாயிடம் சென்று தயிர் மத்தை பிடித்து கொண்டு அவளுடைய அன்பை வளர்ப்பவனாய் கடைய ஒட்டாமல் தடுத்தான். புன் சிரிப்புடன் கூடின அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டு யசோதை தன் மடியில் ஏறி உட்கார்ந்த அவனுக்கு அன்பினால் பால் சுரந்த ஸ்தனத்தை கொடுத்தாள். அப்போது அடுப்பில் வைத்திருந்த பால் பொங்கி வழியவே திருப்தியடையாத குழந்தையை கீழே விட்டுவிட்டு விரைந்து சென்றாள். அதனால் கோபமடைந்து துடிப்புடன் கூடிய சிவப்பான உதட்டை பற்களால் கடித்துக்கொண்டு தயிர் கடையும் சட்டியை அம்மி குழவியால் உடைத்துவிட்டு மாய கண்ணீருடன் உள்ளே சென்று மறைவில் வெண்ணெயை தின்றான். யசோதை நன்றாக காய்ந்த பாலை இறக்கி வைத்துவிட்டு திரும்பி வந்து தயிர் பாத்திரம் உடைந்திருந்ததைக் கண்டு அது தன் பிள்ளையின் செய்கை என்று அறிந்து அவனையும் அவ்விடத்தில் காணாமல் சிரித்தாள். உருட்டப்பட்ட உரலின் மேல் உட்கார்ந்து கொண்டு உரியிலிருந்த வெண்ணெயை எடுத்து குரங்கிற்கு இஷ்டம் போல் கொடுப்பவனும் திருட்டினால் பயந்த நோக்குடையவனுமான புத்திரனை பார்த்து மெதுவாக பின்புறம் வந்தாள். தவறு செய்தவனும் மையிட்ட கண்களை தன் கையினால் கசக்கிக் கொண்டு அழுபவனும் பயத்தினால் சலிக்கின்ற கண்களை உடையவனும் மேலே பார்க்கிறவனுமான அவனை கையில் பிடித்து கொண்டு பயமுறுத்தி அதட்டினாள்.
குழந்தையிடம் அன்பு மிகுந்த அவள் குழந்தை பயந்துவிட்டான் என்று அறிந்ததும் தடியை எறிந்துவிட்டு அவனுடைய பெருமையை உணராதவளாய் அவனை கயிற்றால் கட்ட எண்ணினாள். ஆச்சரியம்! எவனுக்கு உள்ளும் இல்லையோ வெளியும் இல்லையோ, முன்னும் இல்லையோ பின்னும் இல்லையோ, எவன் உலகிற்கு முன்னும் பின்னும் உள்ளும் வெளியுமாகவும் உலகமேயாகவும் இருக்கிறானோ, வெளிப்படையாக தோன்றாதவனும் இந்திரியங்களுக்கு புலப்படாதவனுமான அவனை மானிட உரு கொண்டதால் தனது குழந்தையாக எண்ணி யசோதை சாதாரண குழந்தையைப் போல் கயிற்றால் உரலில் கட்டினாள். பிழை செய்த தன் குழந்தையை கட்டுவதற்கு அக்கயிறு 2 அங்குலம் குறைவாக இருக்க கண்டாள். அத்துடன் யசோதை வேறொரு கயிற்றை சேர்த்து முடிந்தாள். அதுவும் குறைவாயிருந்ததால் அத்துடன் வேறொன்றையும் சேர்த்தாள். அதுவும் 2 அங்குலம் குறைந்தது. எந்தெந்த கயிற்றை எடுத்தாலோ அது எல்லாம் குறைவாகவே இருந்தது. கண்ணன் பயப்பட்டதை நினைத்தால் நமது பயம் போகும். அவன் கட்டுண்டதை நினைத்தால் நமது கட்டு விலகும். இதனால் எதை நினைக்கிறோமோ அப்படியாவோம் எனும் தத்கிருது நியாயம் உபனிஷத்தாகிய அரண்யத்தில் போய் ஒளிந்து கொண்டு விட்டது என்று கூறினார் வேதாந்த தேசிகர். இது வி. ஸ்ரீனிவாச ஐயங்கார் எழுதிய கீதோதயம் என்னும் நூலில் வரும் வாக்கு. தலையவிழ்ந்து அணிந்த பூவும் சரிந்து உடல் வியர்த்து நின்ற தன் தாயின் கஷ்டத்தைக் கண்டு கிருஷ்ணன் அன்பினால் தன்னை கட்டுவதற்கு உட்பட்டான். முக்தியளிக்கும் அவனிடமிருந்து யசோதை எந்த அனுகிரகத்தை பெற்றாலோ அதை பிரம்மதேவனும் அடையவில்லை, சிவனும் அடையவில்லை, அவனுடைய மார்பில் உறையும் லக்ஷ்மி தேவியும் அடையவில்லை. கோபியின் பிள்ளையாக வந்த இந்த பகவான் இங்கு பக்தர்களுக்கு எப்படி எளிதில் அடையக்கூடியவனோ அப்படி தனது உயிரே போன்ற ஞானிகளாயினும் கூட உடல் படைத்தவருக்கு அடையக்கூடியவன் அல்லன். நடாத கம்பத்தை ஆடாதே நிறுத்தி, தொடாதே பிடித்து, அருகாத நூலாலே விடாதே கட்டினால் ஓடாதே நிற்பேன் என்று கிருஷ்ணன் கோபிகளிடம் கூறினானாம். தாயார் மறுபடி வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்கையில் பிரபுவாகிய கிருஷ்ணன் முன்பு குபேர குமாரர்களாயிருந்து இப்பொழுது மருத மரங்களாய் நிற்பவர்களை கண்ணுற்றான். பாகவத சிரேஷ்டரான நாரத மகரிஷியின் சொல்லை சத்தியமாக்குவதற்கு கிருஷ்ணன் அவ்விரண்டு மருத மரங்கள் நின்ற விடத்தை நோக்கி மெதுவாகச் சென்றான். தேவரிஷி எனக்கு மிகவும் பிரியமானவர். இவர்களும் குபேரனுடைய பிள்ளைகள். ஆகையால் அந்த மகாத்மாவால் எது சொல்லப்பட்டதோ அதை அப்படியே செய்கிறேன். குறிப்பு என்று கிருஷ்ணன் இரட்டையான மருத மரங்களின் இடையில் சென்றான். அப்படி அவன் செல்லுகையில் உரல் குறுக்காக மாட்டிக்கொண்டது. இடுப்பில் கயிற்றுடன் கூடிய கிருஷ்ணனால் தன் பின்னால் வரும் உரல் வேகமாக இழுக்கப்படவே அவனுடைய பராக்கிரமத்தால் பெருங்கிளைகளும் சிறு கிளைகளும் இலைகளும் அலங்கோலமாய் அசைய வேர்பிடிப்பு அறுபட்டு பெரிய இரைச்சலுடன் மரங்கள் வீழ்ந்தன. இரு மரங்களிலுமிருந்து அக்னி தேவனைப் போல் ஒளியின் மிகுதியால் திசைகளை பிரகாசப்படுத்தி கொண்டு பாவம் நீங்கிய இரு சித்த புருஷர்கள் எழுந்து கைகூப்பி கொண்டு உலக அனைத்திற்கும் நாதனான கிருஷ்ணனை தலைவணங்கி பின்வருமாறு போற்றினார்கள். பரம கல்யாண மூர்த்தியான உமக்கு நமஸ்காரம். பரம மங்கள வடிவினரான உமக்கு நமஸ்காரம். சாந்தரும் யதுபதியும் வசுதேவ குமாரருமான உமக்கு நமஸ்காரம். அளவிடற்கரிய பெருமை வாய்ந்தவரே, உங்களுடைய அடியார்களின் அடிமைகளாக எங்களை அறிய வேண்டும். எங்களுக்கு பகவானுடைய தரிசனம் நாரத மகரிஷியின் அனுகிரகத்தால் கிடைக்கலாயிற்று. ஸ்ரீ பகவான் கூறியது: ஐஸ்வர்ய மதத்தால் அறிவிழந்த உங்களுக்கு கருணாமூர்த்தியான நாரத மகரிஷியின் வாக்கினால் ஏற்பட்ட சாபமானது அனுக்கிரகமே என்று இது எனக்கு முன்பே தெரியும். பூர்ணமாக என்னிடம் தங்களை அர்ப்பணம் செய்த சமச்சித்தர்களான சாதுக்களின் தரிசனத்தால் சூரியனுடைய முன்னிலையில் கண்களுக்கு எப்படியோ அப்படி மனிதர்க்கு அஞ்ஞான இருள் இல்லாதது ஆகும். ஆகையால் நல கூபரர்களே, என்னை தியானித்து கொண்டே உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள். உங்களுக்கு பிறவி பிணியை போக்குவதும் மிக உயர்ந்ததாய் விரும்பப்படுவதுமான பக்தியானது என்னிடத்தில் உண்டாகி இருக்கிறது. குறிப்பு: குபேரனுடைய குமாரர்களான நல கூபரனும் மணிகிரீவனும்
ஒரு சமயம் ஸ்திரீகளோடு நீராடுகையில் நாரதர் வந்தார். ஸ்திரீகள் கரையேறினர். இவர்கள் நாரதரை லட்சியம் செய்யாமல் வெட்கமின்றி நீராடி கொண்டிருந்தனர். நாரதர் அவர்களுக்கு புத்தி புகட்டும் பொருட்டு அவர்களை மரமாய் போகும்படி சபித்தார். ஸ்ரீ சுகர் கூறியது: இவ்விதம் அனுகிரகிக்கப்பட்ட அவர்கள் உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணனை பலமுறை வலம் வந்து நமஸ்கரித்து விடை பெற்று கொண்டு வடதிசை நோக்கிச் சென்றனர். குரு சிரேஷ்டனே, நந்தர் முதலிய கோபர்கள் மரங்கள் விழுந்த சப்தத்தை கேட்டு இடி விழுந்ததோ என்று பயந்தவர்களாய் அவ்விடம் வந்தார்கள். ஆச்சரியம்! இது யாருடைய காரியம்? என்ன காரணத்தால் இம்மரங்கள் விழுந்தன? இது என்ன உட்பாதமோ என்று பயந்து பிரமித்தார்கள். அவ்விடமிருந்த சிறுவர்கள் இரு மரங்களுக்கிடையில் சென்று குறுக்காக இருந்த உரலை இழுத்த கிருஷ்ணனால் இங்கனம் நிகழ்ந்ததென்றும் 2 புருஷர்களையும் பார்த்ததாகவும் கூறினார்கள். அது ஒரு காலும் நிகழ்ந்திருக்க முடியாதென்று எண்ணி கோபர்கள் அச்சிறுவர்களுடைய வார்த்தையை ஏற்கவில்லை. கயிற்றால் கட்டப்பட்டும் உரலை இழுத்து கொண்டும் இருந்த தனது புத்திரனை பார்த்து நந்தகோபர் சிரித்த முகமுடையவராய் அவிழ்த்து விட்டார். ஆச்சரியம்! கிருஷ்ணன் சில இடங்களில் கோபிகளால் உற்சாகப்படுத்தப்பட்டு குழந்தை போல் தாண்டவமாடினார். சில இடங்களில் ஒன்றும் அறியாதவர் போல் உரக்க பாடுவார். மரம் பொம்மை போல் அந்த கோபிகளுக்கு வசமாக இருந்தார். சில இடங்களில் ஏவப்பட்டு பலகை, படி, பாத ரட்சை முதலியவற்றை தூக்க முடியாதவர் போல் தூக்கிச் செல்வார். உற்றாருக்கு அன்பை வளர்த்து கொண்டு மிகுந்த சிரமப்பட்டவர் போல் கையை உதறிக்கொள்வார். உலகை ஆட்டி வைப்பவன் பிறரால் ஆட்டி வைக்க பெற்றான். மயில் மாதிரி ஆடு என்றால் ஆடுவான். யானை மாதிரி காதை ஆட்டு என்றால் ஆட்டுவான். பூனை மாதிரி கத்து என்றால் கத்துவான். உலகில் தான் அடியாருக்கு வசப்பட்டிருப்பதை தத்துவம் தெரிந்தவர்களுக்கு காண்பிப்பவராய் பகவான் பால லீலைகளால் கோகுலத்திற்கு மகிழ்ச்சியை பெருக்கினார். ஒரு சமயம் ஒரு கூடைக்காரி பழம் வாங்கவில்லையோ பழம் என்று கூவுவதை கேட்டு சகல கர்மாக்களுக்கும் பயனாகிய பழத்தை அளிக்கும் கிருஷ்ணன் தான் பழத்தை விரும்பியவராய் தானியத்தை கையில் எடுத்துக்கொண்டு விரைந்தார். பழம் விற்பவள் தானியமெல்லாம் ஒழுகிவிட்ட அவருடைய 2 கைகளிலும் பழங்களை நிரப்பினாள். அப்போது பழக்கூடை ரத்தினங்களால் நிரப்ப பெற்றது ஆயிற்று. தமையனுடனும் மற்ற பாலர்களுடனும் வெகு நேரமாக விளையாடி கொண்டிருந்த பிள்ளையாகிய கிருஷ்ணனை யசோதை புத்திரனிடம் அன்பின் மிகுதியால் உரக்க கூவினாள். தசார்க குலச் செல்வமே, நந்தகோபர் சாப்பிடுவதற்கு உன்னை எதிர்பார்க்கிறார். சீக்கிரம் வா, எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடு. குழந்தைகளே, நீங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள். கிருஷ்ணா, உன் சிநேகிதர்களை பார். அவர்கள் தாய்மார்களால் குளிப்பாட்ட பெற்று போஷிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அழகாயிருக்கிறார்கள். நீயும் குளித்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு அலங்கரித்து கொண்டு விளையாடு. ராஜன்னு, இவ்வாறு அன்பினால் கட்டுண்ட மனமுடைய யசோதை எல்லோராலும் வணங்கப்பெறும் பகவானை பிள்ளை என்று எண்ணி பலராமனுடன் கிருஷ்ணனை கையில் பிடித்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்து ஸ்நானம், போஜனம், அலங்காரம் முதலியவற்றை செய்வித்தாள். கோபர்களில் முதியோர்களான நந்தர் முதலியவர்கள் பிருகத் வனத்தில் பல பெரிய விபத்துக்களை அனுபவித்தமையால் ஒன்று கூடி கோகுலத்தின் நன்மையை பற்றி ஆலோசித்தார்கள். துர்நிமித்தங்களால் உண்டாகும் ஆபத்து கோகுலத்தை அழித்து விடுவதற்கு முன் குழந்தைகளை அழைத்து கொண்டு இவ்விடமிருந்து பரிவாரங்களுடன் வேறிடம் செல்லுவோம். புதிய காடுகளையும் புண்ணியமான மலைகளையும் புல் பூண்டுகளையும் உடையதும் பசுக்களுக்கு பிரியமானதும் கோபர்களும் கோபிகளும் பசுக்களும் சென்று அடையத்தக்கதுமான பிருந்தாவனம் என பெயர் பெற்ற வனம் இருக்கிறது. ஆகையால் உங்கள் எல்லோருக்கும் பிரியமானால் அங்கே இன்றைக்கே போவோம். வண்டிகளை பூட்டுங்கள், தாமதிக்க வேண்டாம். நமது செல்வமாகிய பசுக்கள் நமக்கு முந்திச் செல்லட்டும். அதை கேட்டு கோபர்கள் ஒரே மனதாக நல்லது நல்லது என்று சொல்லிக்கொண்டு தங்கள் தங்கள் வண்டிகளை பூட்டி சாமான்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார்கள். ராஜன்னு, எல்லா காலங்களிலும் இன்பம் தரும் பிருந்தாவனத்தை அடைந்து அவ்விடத்தில் அரைச்சந்திர வடிவில் வண்டிகளை நிறுத்தி வாசஸ்தானத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இங்கனம் கோகுல லீலை முற்றும்.